ஹலோ மக்களே, வெல்கம் டு மகிழ்ந்து உன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2-in-1 ரெசிபி. நம்ம சேனலில் போடுற எல்லா ரெசிபியுமே இல்லத்தரசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. இன்ஸ்டண்ட்டாக, குயிக்காக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம தலைவன் கடலைப்பருப்பு இருக்கான்ல, அவன் தான் நம்ம இன்னைக்கு ஷோவோட ஹீரோ. 2 கப் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி பாயில்ஸாக பண்ணி 10 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 கீர் பண்ணி இவனை வச்சுக்கோங்க. இந்த பவுடரை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒரு கடாயில் கடல் எண்ணெய் சேர்த்து கடுகை போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. நம்ம செய்கிற சமையலில் கடலெண்ணெயை பயன்படுத்தும் போது அதில் மருத்துவ குணங்களும் இருக்குது, டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடலெண்ணெயை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கடலைப்பருப்பு மட்டும் ரெடி பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்ல சுருளை வதக்கிறதுல தான் நம்ம சமையலோட டேஸ்ட்டே இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு வெங்காயத்தை நல்லா வதக்காமலே அடுத்த ஸ்டெப் போயிட்டோம்னா சமையலோட டேஸ்ட்டே குறைஞ்சிரும். ஸோ நல்லா வெங்காயத்தை டைம் எடுத்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டும் மணமும் கொடுக்குறவங்க இவங்க 2 பேர் தான். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நம்ம பொடலங்காய் வேகிறதுக்கான தண்ணி தான். ஸோ கொஞ்சமாக அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவை ஆட் பண்ணுங்க. பொடலங்காவை பொடிசாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி காரக்குழம்பு கூட சூப்பராக இருப்பான். நல்லா வதக்கிட்டு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. திறந்து பார்த்து ஒரு வாட்டி கலரிட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தலைவன் கரெக்டாக சொன்னீங்க, கடலைப்பருப்பு பொடி பண்ணி வச்சதை ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த கடலைப்பருப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டிஷ் நம்ம இதில் பண்ணலாம். இந்த கடலைப்பருப்பை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 4 to 5 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடலைப்பருப்புலேயும் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி தயார். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போகலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சிருக்க 2 வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸை அது கூட சேர்க்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க.
பீன்ஸ் வேகறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இந்த ரெசிபிக்கு மிளகாத்தூள் தான் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு லிட்டை திறந்து நல்லா வதக்கி விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நம்ம ஹீரோ கடலைப்பருப்பு பொடியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா சுருள வதக்குங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்து இன்னொரு வாட்டி கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியும் காரக்குழம்போட மேட்ச் பண்ணுறப்ப ரொம்ப அருமையாக இருப்பான். சுவையான பீன்ஸ் உசிலி தயார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.